எப்படியெல்லாம் யோசிக்கிறோமோ அப்படியெல்லாம் யோசித்து சண்டை கட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. நாட்கள் வந்து இப்போ ரொம்ப மோசமாகவே போகுது. இந்த ஸ்டேஜ் இப்படி தான் இருக்கும் போல். இன்றைக்கி கீரை தான் கடைஞ்சிருந்தேன். நேற்று கடுகு வாங்கலான்னு கடைக்கு போனேன். ஹிந்தியில் வந்து சர்சு கடுகுக்கு. எங்கள் அத்தையோட பேர் வந்து சரசா. அதனால் மைண்டில் கரெக்டாக அந்த பேர் மறக்காமல் இருக்கும். அந்த அண்ணன் என்ன பண்ணார், தோல் உரிச்சு தான் கொடுத்தாரு. நான் சரி இதுவும் ஓகேன்னு வச்சுட்டேன். அப்போ பார்த்து தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்களும் சவுத் இந்தியன் தான். எதுக்கு இதை வாங்கியிருக்க அப்படின்னாங்க. நான் என்ன சொன்னேன், இதுவும் நல்லதுதான் சொல்லிட்டு போய் சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். நம்ம தப்பு பண்ணாலும் அது வந்து வெளியே தெரியக்கூடாதுன்னு ஒரு புத்தி இருக்குது. அது இன்னும் மாற மாட்டேங்குது. குழந்தைங்களுக்கு வந்து இந்த சுண்டல் மட்டும் வேக வச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டுறாங்க. அதை வச்சு நார்மலாக நம்ம எப்படி மசால் வடை பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ணி கொடுத்துட்டேன். குட்டீஸ் வந்து ஆஹா ஓஹோன்னு சாப்பிட்டாங்க. அதான் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. எனக்கு கொஞ்ச நாளாகவே ஒரு சந்தேகம், நம்ம சேனல் வந்து அந்தளவுக்கு ரீச் ஆகவே மாட்டேங்குது. ஒரு நேம் சேஞ்ச் பண்ணணுமான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தால் சொல்லுங்கள்.